கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கும்படியான காரியத்தை திட்டம் பண்ணினார். 70 பேர் தான் அந்த நாட்களில் அவர் எகிப்துக்கு போனார்கள். கர்த்தர் அந்த 70 பேரை அந்த எகிப்து தேசத்திலே பழகவும் பெருகவும் பண்ணி அவர்களை ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோல மனைவி பிள்ளைகள் அவருடைய ஆடு மாடுகள் என்று சொல்லி அவருடைய எல்லா காரியத்தை பார்க்கும்போது பெரிய ஒரு நிலையில் பெருக பண்ணினார். அவர் சொன்ன காரியம், நான் உன்னை விஸ்தாரமும் பாலும் தேனும் ஓடக்கூடிய சிங்காரமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொன்னார். அதற்காக கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக, அந்த சிங்காரமான தேசத்துக்கு கொண்டு போவதற்காக, அந்த தேசத்தில் இந்த ஜனங்கள் சென்று வாழ்ந்திருப்பதற்காக அவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஒத்தாசையும் கட்டளையிட்டு எகிப்திலிருந்து வெள்ளி உடைமையோடு பொன்னுடைமையோடு புறப்படவும் ஏராளமான ஆடு மாடுகள் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களாக அந்த 70 பேரை கர்த்தர் பெருக பண்ணின காரியத்தை பார்க்கிறோம். எனவே தேவன் அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணின காரியம், பாலும் தேடும் ஓடுகிற நான் உனக்கு பார்த்து வைத்திருக்கிற சிங்காரமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன் சொன்னதுனால அந்த தேசத்துக்கு கொண்டு போவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை 70 பேராய் போன அந்த மக்களை எகிப்திலே பழகவும் பெருகவும் பண்ணி அவர்களை ஒரு 12 கோத்திரங்களாக அவர்களை அங்கே உருவாக்கி அந்த 12 கோத்திரங்களையும் கர்த்தர் அழைத்து கொண்டு போய் அங்கே அந்த கானான் தேசத்தில் அங்கே குடியமர்த்தின காரியத்தை பார்க்கிறோம். நதிக்கு அப்புறத்திலும் நதிக்கு புறத்திலுமாக எல்லா ஜனங்களையும் அங்கே குடியமர்த்தின காரியத்தை பார்க்கிறோம். எனவே இந்த வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை பழுகவும் பெருகவும் ஒன்றுக்காகத்தான் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன். நீங்கள் நான் நினைக்கிற அளவுக்கு பழுகி பெருகும்போது தான் நான் கொடுக்குற இடத்துல போய் நீங்கள் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த அவ்வளவு பெரிய விஸ்தாரமான சிங்காரமான தேசத்தில் நீங்கள் போய் ஒரு 1000 பேர் வாழ்ந்தீங்கன்னா அது நிறைவானதாக இருக்காது என்று சொல்லி கர்த்தர் அந்த மக்களை உடன்படிக்கை பண்ணி திடப்படுத்தினார். ஆனால் அவர்கள் நெருக்கப்பட்டு கண்ணீர் வடித்த உடனே கர்த்தரால் இதை சகிக்க முடியவில்லை. அந்த நாளிலே அவர்கள் பிசைந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அவர் பார்த்து வைத்திருந்த சிங்காரமான தேசத்தில் குடியமரும்படியான காரியத்தை செய்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்முடைய குடும்பத்தை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிள்ளைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித காரியத்திலும் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து நாம் எதிர்காலத்தில் மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எனவே பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது ஏற்ற வேலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்போம். ஏற்ற வேலையில் ஏராளமாய் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பார். எனவே அவர் சொன்னபடி உடன்படிக்கையை திடப்படுத்தும்படியாக, உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுதினமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வாதமான காலத்தை நாம் காண்போம். அது சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நாம் மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் எங்கள் கண்கள் காணவில்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவில்லை, எங்கள் செவியில் நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் எங்களுக்காக நீர் கர்த்தாவே அப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக கொடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தா, நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தா உம்முடைய எண்ணமாக இருக்கிறதப்பா. எனவே நாங்கள்
கர்த்தாவுடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு என்று சொல்லி கர்த்தாவே அநேக காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். அந்த நாட்கள் வந்தவுடனே அதை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக கோடாகொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிற கர்த்தாவே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே அங்கே யோசேப்பை கொண்டு போய் அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி அந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக அந்த ஜனங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அங்கே யோசேப்பின் மூலமாக ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. ஆனால் கானான் தேசத்துக்கு போகும்போது நீரே கர்த்தாவுடைய ஜனங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அந்த கானான் தேசத்தில் ஏற்படுத்தி கொடுத்தீர். அந்த கானானியர்களை கொண்டு அவர்களுக்கு வீடுகளை கட்டினீர், கிணறுகளை வெட்டினீர், கர்த்தாவே பல மரங்களை நட்டு அவள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் ஏற்படுத்தி வைத்திருந்தீரப்பா. அதுபோல் நீங்கள் என் வாழ்க்கைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். நிச்சயமாய் நாட்கள் வரும்போது எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க உண்மையில தேவனாக இருக்கிறேன். எனவே நாங்கள் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து கர்த்தாவே எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து நாங்கள் பழுகவும் பெருகவும் எங்களுக்கு ஏற்ற காரியத்தினை செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு வாழ ஒப்பு கொடுத்து இந்த காலில் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேலையில் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பீர்னு சொல்லி இந்த காலில் துதிக்கிறோம். அப்படியே அதை பெற்று நாங்கள் உங்களுக்குள்ளாய் கலிகூர்ந்து வாழ அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் சீக்கிரமாய் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.